இன்று நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல்வேறு தலைவர்களை போய் அவங்கவுங்க இடத்துல போய் நேரில் போய் சந்தித்து வாழ்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. உண்மையிலே இது ஒரு வரவேற்கத்தக்கதான். இருந்தாலும் ஒரு சினிமாத்தனம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிக்க தோணும். ஏன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சினிமாவில் இருந்து தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ தான் வந்த புதுசுலேயும் நம்ம முதலமைச்சர் ஆகியிருக்கிறாரு. ஒருவேளை ஏன்னா ஒரு தனி பெரும்பான்மை இல்லாத நிலைமையில தான் பல்வேறு கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை நாளைக்கு அவருக்கு ஒரு ஆட்சி கவிழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆதரவு கொடுத்துருக்க கட்சிகள்லாம் ஒருவேளை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் இன்னொரு தேர்தல் வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப மக்கள் சிந்திக்கணும். ஏன்னா இந்த முறையே மக்களாக தான் நம்ம விஜய் அவர்களுக்கு முதலமைச்சருக்காக ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு மறுபடியும் மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் கண்டிப்பான முறையில் விஜய் அவர்கள் சிறப்பாக தான் வேலை பார்த்தாரு. ஆனால் இவங்க தான் அரசியல் பழிவாங்குதல் காரணமாக இவரோட ஆட்சியை கவிழ்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். என்னதான் தேர்தல் களத்தில் எதிரெதிர நின்னாலும் தேர்தல் முடிஞ்சு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் முதற்கொண்டு அனைத்து முக்கிய தலைவர்களையும் போய் நேரில் பார்த்துட்டு வந்துட்டார். அப்படி இருந்தும் அவங்க மீண்டும் இவரை ஆட்சியிலிருந்து இறக்கிறதுக்கான வேலை பார்த்துருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு அனுதாபம்னால இன்னும் அதிகமான இடங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு நம்ம விஜய் அவர்கள் போய் பார்த்துருப்பாரா அப்படின்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.